அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 399 பாடல் 397. திரியும் இடிஞ்சிலும் நெய்யும் சார்பு ஆக எரியும் சுடர் ஓர் அணைத்தால் தெரியுங்கால் சார்பு அற ஒடி பிறப்பு அறுக்கும் அகுதே போல் நீர் அற நீர் சார்பு அரும். ஒரு விளக்கு எரிகிறது என்றால் எதை அது பற்று கோடாக கொண்டு எரிகிறது? திரி. திரி எதிலே இருக்கும்? அகலிலே இருக்கும். அந்த அகலிலே வெறும் திரியை போட்டால் மட்டும் அது எரியுமா? எரியாது. அதற்கு நெய் வேண்டும். ஆக ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால் அகல் விளக்கு இருக்க வேண்டும். அதிலே எரியக்கூடிய எண்ணெயாவது நெய்யாவது இருக்க வேண்டும். அதை எரிப்பதற்கு தூண்டுகோலாக ஒரு திரி இருக்க வேண்டும். இப்படி ஒரு விளக்கு எரிவதற்கு 3 காரணங்கள் இருப்பது போல மனித வாழ்க்கை ஓடுவதற்கு காரணம் வினைகள் தான். நல்வினையோ தீவினையோ ஏதாவது ஒன்று இருந்தால்தான் இந்த பிறவி நடந்து கொண்டிருக்கிறது. அது இரண்டும் அருந்து போனால் மட்டுமே நாம் மோட்சத்தை அடைய முடியும். எப்படி ஒரு குளத்திலே நீர் வற்றி போனால் அந்த நீரை சார்ந்திருக்கிற உயிரினங்கள் அழிந்து போகிறதோ அதுபோல நம்முடைய வினைகள் அழிந்து போனால்தான் நமக்கு பிறப்பு என்கிற பெருங்கடலில் இருந்து வெளியிலே வர முடியும். பிறப்பு அரும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். திரியும் இடிஞ்சிலும் நெய்யும் சார்பு ஆக எரியும் சுடர் ஓர் அணைத்தால் தெரியுங்கால் சார்பு அற ஓடி பிறப்பு அறுக்கும் அகுதே போல் நீர் அற நீர் சார்பு அரும். நன்றி, வணக்கம்.